ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேது தமிழ்ச்செல்வி கிட்ட ஒரு வாரம் குழந்தைய கொடுத்துட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாருடா பேராண்டி, குழந்தையோட நல்லதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னால் குழந்தைய விட்டுட்டு இருக்க முடியாதுன்னா இந்த வீட்லேயே தங்கு, இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தாமரை ரொம்ப பதவி போய் சேதுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம சேதுவும் அட்டன் பண்ணி சொல்லு தாமரை அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்க மாமா அப்படின்னு பதவி போய் கேட்கவும், என்ன தாமரை என்னாச்சு, எதுக்காக பதட்டமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, சன்னியாசி மாமாவும் காவியாவும் போலீஸை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. சன்னியாசி மாமா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டா எனக்கே தலை சுத்துது. நீங்க எங்க இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க மாமா அப்படின்னு ரொம்ப பதறி போய் சொல்லவும், இதை கேட்டு சேது இருந்துட்டு என்னாச்சு, சித்தப்பா வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுவுமே சொல்லாம மாமா நீங்க முதல்ல வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, மாமா வீட்டுல ஏதோ பிரச்சனை போல, நம்ம 2 பேரும் போலாம், மலர் இங்கவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கருப்பும் சேதும் ரொம்ப பதவி போய் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே அதாவது நம்ம காவியா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பதறி போய் உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே, சித்தப்பா நீங்கள் எப்போ வந்தீங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாசேதோ உனக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சித்தப்பா எதுக்காக போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க, எதுக்கு போலீஸை வர வச்சிருக்கீங்க, இங்கே பாரு சேதோ, உன்னோட வாழ்க்கையில் பெரிய குழப்பமே நடந்திருக்கு. அந்த குழப்பத்துக்கு காரணம் எல்லாமே உன்னோட சின்னம்மா தான் அப்படின்னு சொல்லவும், என்ன சித்தப்பா சொல்கிறீங்க, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியலையே, இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சது காவியால தான். காவியா தான் எனக்கு எல்லாமே சொன்னா. இந்த குடும்பத்துக்கு இவ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எப்படி இவ இந்த வீட்டில் இருக்கலாம், இனிமேலும் இவ வெளியே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்க பாருங்க, வந்ததுலேருந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சேதுவோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சேதுவோட வாழ்க்கையில நான் என்ன பண்ணிட்டேன், என்ன அவன் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டேன். இங்க பாரு சேதோ, வந்ததுலேருந்து இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு தவிர நான் என்ன பண்ண ஏது பண்ணேன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இங்க பாரு சேதோ, உன்னோட வாழ்க்கை கெட்டு போற மாதிரி நான் ஏதாவது பண்ணுவேனா சேதோ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம காவியா இருந்துட்டு கை தட்டிக்கிட்டே, இங்க பாருங்க மாமா, உங்க வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு காரணமே இவங்க தான். இவங்களால தான் நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மருமகளே, நீயும் சேர்ந்து இவரு கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கே, நான் என்னதான் தப்பு பண்ண, யாராச்சும் சொல்லுங்க. நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருங்க, என்ன நடக்குதுன்னு முழுசா எங்களுக்கு சொல்றீங்களா, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கத்திடுறாரு. அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நான் உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனையுமே சொல்றேன். அது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தேன்னா, அதாவது உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஆனா எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில நடந்தது எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்ற அளவுக்கு உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை நடந்து போச்சு. இவ்வளோ தப்பு பண்ணவங்க வெளியே இருக்கக்கூடாதுன்னு தான் மாமா போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இங்கே பாருமா காவியா, நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிறது எனக்கு எதுவும் புரியலமா, எனக்கு விலாவரியாக சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொல்கிறேன் மாமா, ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தமிழ்ச்செல்வி தான். தமிழ்ச்செல்வியால் ராஜாங்க மாமா எவ்வளோ அசிங்கப்பட்டு பதவி பறி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அடி வாங்கி அப்படின்னு நிறைய பிரச்சனை நடந்து அவமானப்பட்டதுனால தான் தன்னோட அப்பாவுக்கு இப்படி நடக்கிறதுக்கு காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பினீங்க. அது எதுக்குமே தமிழ்ச்செல்வி காரணமே கிடையாது. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு நீங்கள் துரத்துட்டீங்க. தமிழ்ச்செல்விக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து ராஜாங்க வராரு. வந்த உடனே, என்னம்மா காவியா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொன்னது எல்லாமே உண்மையா, ஜெனிக்கும் சக்திக்கும் தமிழ்ச்செல்வி கல்யாணம் பண்ணி வைக்கலையா அப்படின்னு சொல்லவும், ஆமாமாம்மா, தமிழ்ச்செல்விக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிற்கிறாங்களே என்னோட அத்தை, இவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சித்ரா, ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி, இவங்க 3 பேருமே பயங்கர ஷாக்கு. நம்ம சித்ரா இருந்துட்டு, அம்மா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா இவ,
நம்ம தான் தமிழ்ச்செல்வியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணுன்ற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருச்சோ? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் நம்மளை கண்டிப்பாக இந்த வீட்டில் வைக்கவே மாட்டாங்க. அதுவும் அப்பாவும் கூட சேர்ந்துன்னு போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரேம்மா. இங்கே பாருமா, உங்கள் புருஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, கொஞ்ச நேரம் அமைதியே இருடி, நானே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பதறி போயிருக்க, நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியே இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம ராஜாங்கமோ சேதுவும், காவியா என்ன சொல்ற காவியா? ஆமாங்க மாமா, நான் என்ன நினச்சேன்னு முழுசாக சொல்கிறேன். ஜெனிக்கோ சக்திக்கோ கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி நைட்டு இது எல்லாமே நடந்திருக்கு. அதாவது ஜெனிக்கிட்ட தமிழ்ச்செல்வி முன்னாடியே கால் பண்ணி, என் மாமாவை உங்கள் அப்பா ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு, அதனால் இந்த விஷயத்தில் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட ஜெனி அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வச்சுட்டு குளிக்க போயிருப்பாங்க. அந்த நேரமாக பார்த்து என்னோட அத்தை, இவங்க பொண்ணு, அதுக்கப்புறம் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே இவங்க 3 பேருமே சேர்ந்து போய் தமிழ்ச்செல்வியோட ஃபோனை எடுத்து அந்த ஃபோன்ல இருந்து அதாவது தமிழ்ச்செல்வியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தமிழ்ச்செல்வி மாதிரியே இந்த ஐஸ்வர்யா தான் மிமிக்ரி பண்ணி ராஜாங்க மாமா தான் இப்படியெல்லாம் பண்ண சொன்னார் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லி, இது எல்லா விஷயத்தையும் நடக்கிறதுக்கு காரணமே இவங்க தான், இவ்வளோ பிரச்சனை நடத்தினவங்களவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, உங்கள் வாழ்க்கையில் இருந்து உங்கள் குழந்தையையும் உங்கள் பொண்டாட்டியையும் பிரித்து வச்சது இவங்க தான், இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு இவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே, அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கும் நீங்கள் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசவும், இதை கேட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, என்ன காவியா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, அந்த தமிழ்ச்செல்வி உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேச சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா, உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது, எப்படி மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா, மற்றவங்க சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷம்தான் படணும், இந்த மாதிரி கேவலமான புத்தியை வச்சுக்கிட்டு அவங்கள காயப்படுத்தணும், அவங்கள பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, இப்போ தான் சேது மாமாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே என் மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டால் சேது மாமா என்னை எப்படி ஏற்றுப்பாரு, என் கூட சேர்ந்து எப்படி வாழ்வார், ஓ நீ அதை வேற நினச்சிக்கிட்டு இருக்கியா, சேது மாமா உன் கூட சேர்ந்து வாழ்வாருன்னு வேற நினச்சிக்கிட்டு இருக்கியா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் உன்னை பிடிச்சிட்டு போக போகுது, அதுவும் சேது மாமா கூட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் சேது மாமாக்கும் உனக்கு கல்யாணம் நடக்கவே கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னம்மா சொல்கிற, கல்யாணமே நடக்கலையா, எங்கள் முன்னாடி தாம்மா கல்யாணம் நடந்துச்சு. ஆமாங்க மாமா, உங்கள் முன்னாடி தான் கல்யாணமே நடந்துச்சு, ஆனால் எல்லாருக்கும் சேது மாமா தான் ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டினதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அது எதுவுமே கிடையாது, இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. பார்த்த உடனே நம்ம ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் பயங்கர ஷாக்கு. அது என்னன்னா, நம்ம சேது ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டவே கிடையாது, நம்ம சித்ரா தான் வாங்கி 3 முடிச்சையும் போடுறாங்க. இதை பார்த்து ஐஸ்வர்யா இருந்துட்டு, சித்து என்ன சித்து இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐஷு என்னை மன்னிச்சிரு ஐஷு, அப்பதான் வந்த அதிர்ச்சியில் சேதுவும் கழுத்தில் தாலி கட்டாமல் அப்படியே இருந்தான், அதனால தான் இந்த கல்யாணம் நடக்காமல் போயிடுமோன்னு நினச்சி அந்த பதட்டத்திலேயே நானே வாங்கி 3 முடிச்சு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, ஐயோ கடவுளே, என்னோட வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கே. நம்ம கருப்பு இருந்துட்டு, மாப்பிள்ள உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இருக்காது, அந்த புள்ள மேலே சந்தேகப்படாத, கொஞ்சம் நிதானமாக இரு, நல்லா யோசி அப்படின்னு சொன்னனா இல்லையா, இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்குன்னு, உன்னோட வாழ்க்கையில் ஒரு நல்ல பொண்ணை இழந்துட்டியே, இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இனிமேல் எப்படி சந்தோஷமாக வாழ போகிற சொல்லு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ மாமா, என் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல மாமா, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போதான் புரியுது அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு கீழே உட்காரவும், நம்ம ராஜாங்கம் ஈஸ்வரி கிட்ட போய், இங்கே பாரு ஈஸ்வரி, எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ண, என் பையன் உனக்கு என்ன பாவம் பண்ணா, அவனோட வாழ்க்கையை எதுக்காக கெடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணேன், ஆனால் உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு சத்தியமான எதிர்பார்க்கவே இல்லை, தமிழ்ச்செல்வி ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, உங்கள் பேச்சை மீறி தமிழ்ச்செல்வி நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவளுக்கு எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணோம், ஆனால்
உங்களோட பதவி பறி போய் உங்களை போலீஸில் பிடிச்சிட்டு போய் உங்களை அடித்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகணும் சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கல மாமா. இது எல்லாமே நாங்கள் தெரியாமல் தான் பண்ணோம். எங்களை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். அடைச்சி நிறுத்து, இவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பண்ணிட்டு எவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையிலும் தமிழ்ச்செல்வி தான் காரணம், அவள் தான் காரணம்னு சொல்லிட்டு அவளை ப்ளேம் பண்ணி அவளை வீட்டை விட்டு அனுப்புகிற வரைக்கும் நீ அமைதியாகவே இருந்தல்ல. அப்பயாவது நீ சொல்லியிருக்கலாம்ல, இது எல்லாத்துக்கும் நாங்கள் தான் காரணம், நாங்கள் தான் தெரியாமல் பண்ணிட்டோன்னு சொல்லியிருந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும்ல. இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல. எங்கள் வீட்டு வாரிசு எங்கள் வீட்டில் வளர வேண்டியது இப்போ எங்கேயோ வளர்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. இந்த வீட்டை உப்பவை தின்னுட்டு எப்படி உன்னால் இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு? உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொன்றா நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். நான் பண்ண மிகப்பெரிய தப்பு எது தெரியுமா? நீ தப்பு பண்ண போதெல்லாம் உன்னை மன்னிச்சு இந்த வீட்டிலே இருக்க வச்சேன் பார்த்தியா, அதுதான் நம்ம மிகப்பெரிய நான் பண்ண பெரிய தப்பே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சன்னாசி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, இந்த குடும்பத்தில் நிறைய கெட்டது நடக்கிறதுக்கு காரணம் என் பொண்டாட்டி தான். இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்காகவும் என்னோட குழந்தை குட்டின்னு எல்லாருமே நீங்கள் அவ்வளோ எந்த ஒரு குறையுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் அது எதுவுமே புரிஞ்சுக்காம உங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டா. என்னை மன்னிச்சிடுங்கண்ணே, என் குடும்பத்துக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. அதனால தானே இனிமே வெளியிலவே இருக்கக்கூடாது. மட்டும் வெளியே இருந்தானா கண்டிப்பாக நிறைய குடும்பத்துக்கு பிரச்சனை நடக்கணுன்றதுக்காக தான் இவளை போலீஸில் பிடிச்சி கொடுத்து கொஞ்ச நாளைக்கு ஜெயில் தண்டனை அனுபவிச்சாதான் அவள் தப்பு பண்ணதெல்லாம் உணர்வான்றதுக்காக தான் நான் போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இங்கே பாருங்கள், நான் உங்கள் பொண்டாட்டின்றது ஞாபகம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா? எப்படிங்க உங்களாலலாம் இப்படி பேச முடியுது? இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருங்க. இங்கே பாருங்கள் மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்காக என்னை ஜெயிலுக்கு அனுப்பி வைப்பீங்களா? அதெல்லாம் தப்பு மாமா, நான்லாம் ஜெயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சாவுத்திரி இருந்துட்டு ரொம்ப கோவமா, என்ன மதனி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணது கொஞ்சம் நஞ்சம் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? சேதுவோட வாழ்க்கைக்கு எடுத்து அவன் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து என் அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பி என் அண்ணன் அவமானப்பட்டு பதவி பறி போய் இப்போ சேது அந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். எப்படி உங்களால் கேவலமாக இப்படியெல்லாம் நடிக்க முடியுது? இங்கே பாருங்கண்ணே, இவங்களை இப்படி விடுறதெல்லாம் எனக்கு சரின்னு படலை. சன்னாசி என்ன சொல்கிற மாதிரியே இவங்களை ஜெயிலுக்கு அனுப்புனாதான் இவங்களுக்கு புத்தியே வரும். நாங்களும் வெளியே போய் ஒரு பிச்சைக்காரனோட வாழ்ந்த போது தான் நாங்கள் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்தோம். இனிமேல் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் நினைக்கக்கூடாதுன்னு நான் இப்போது திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு புத்தி வரணும்னா அவங்களுக்கு ஜெயிலுக்கு போனாதான் அவங்களுக்கு புத்தின்றது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தாச்சி, நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க. எதுக்கு நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடுறேங்க? நான் ஏன் தலையிடக்கூடாது? என் அண்ணனோட பையனோட வாழ்க்கையை நீ கெடுத்திருக்க. அப்படி இருக்கும்போது எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? என் சேது எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். குழந்தைய பிரிஞ்சுட்டு குழந்தைய இங்குமோ அங்குமோ மாற்றிக்கிட்டு அந்த குழந்தைக்கு பால் குடிக்காம அந்த குழந்தையோட உடம்பு சரியில்லான போயின்னு என்னென்னமோ நடந்துட்டுருக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தானே. இந்த பிரச்சனை மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருந்திருப்பா. 2 குழந்தைங்களும் இங்கேருந்து ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி உங்களாலலாம் இப்படி பேச முடியுது? இங்கே பாருங்கண்ணே, இவங்களை நீங்கள் விட்டு வைக்கிறது தப்புண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சன்னாசி ராஜாங்கத்துக்கிட்ட போய், அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே, என் குடும்பத்தை நீங்கள் ரொம்ப பத்திரமா உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் இப்போ வரைக்குமே நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. இனிமேல் அவங்க இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்கண்ணே. அவங்கள நானே போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்னு, நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சித்ரா வந்துட்டு ரொம்பவே கோவமாக,
அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் உங்கள் பொண்ணு, இவங்க உங்கள் ஒய்ஃபு, அது ஞாபகம் இருக்குதா இல்லையாப்பா? ஏன்ப்பா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்? இங்கே பாருடி, உன் ஆத்தா கூட சேர்ந்து சேர்ந்து உன் ஆத்தாவோட புத்தி தான் உனக்கும் வந்திருக்கு. எப்படி உன்னாலலாம் இப்படியெல்லாம் பேச முடியுது? வாயை திறந்துடாத, வாயை திறந்த அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். எப்படி இந்த குடும்பத்தில் இருந்துட்டு இப்படியெல்லாம் யோசிக்க தோணுது? சத்தியமாக எனக்கு புரியல. இங்கே பாருங்கண்ணே, அவ்வளோதான், இவங்களை நான் போலீஸை பிடிச்சிட்டு போய் சொல்லிடுறேண்ணே. என்னை மன்னிச்சிருங்கண்ணே, இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, மாமா இங்கே பாருங்க மாமா, உங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா, ஆனால் இப்படிலாம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கல மாமா. ஏதோ நடந்துருச்சு. ஈஸ்வரி ஆண்டி தான் இதை என்னை செய்ய சொன்னாங்க. இதை செஞ்சால் கண்டிப்பாக சேது உன்னை கல்யாணம் பண்ணிப்பான், எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க மாமா. அதனால தான் மாமா நான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம அதாவது யாரு நம்ம ஐஸ்வர்யாவை பல்லாருன்னு அரைஞ்சிடுறாங்க. இனிமேல் இவங்க 3 பேரும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இங்கே பாருங்க சார், இவங்களை பிடிச்சிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யான்னு எல்லாருமே கதறி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஈஸ்வரி, சித்ரா இவங்க 2 பேரும் ராஜாங்க காலில் விழவும், நம்ம ஐஸ்வர்யா சேது காலில் வந்து விழுந்து, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, நாங்கள் இனிமேல் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டோம் மாமா, ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க ரொம்பவே கோவமாச்சு, காலை எடுங்க, உங்கள் கையை என் காலில் பட்டா கூட அது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும். முதல்ல இங்கேருந்து பிடிச்சிட்டு போங்க இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லவும், போலீஸும் நம்ம ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் சித்ரா இவங்க 3 பேரையும் லேடிஸ் போலீஸ் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டுமா, என்னம்மா இது, நம்ம இந்த வீட்டில் சுதந்திரமாக ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயத்தையும் பண்ணோம். ஆனால் இப்போது கடைசியில் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் களி தின்ன மாதிரி ஆயிடுச்சேம்மா. இப்போ நம்ம என்னம்மா பண்ணுறது? நம்மளை வெளியே எடுக்கிறதுக்கு கூட ஆளே இல்லையம்மா. ப்ளீஸ்மா, எப்படியாவது பெரியப்பா கிட்ட பேசுமா, பெரியப்பா கிட்ட பேசுனா அவர் மனசு இலகுவாருமா. ப்ளீஸ்மா. இங்கே பாருடி, யாருக்கிட்ட என்ன பேசினாலையும் அவங்க யாருமே மனசு மாற மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. நம்ம பண்ணது சின்ன விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? அந்த தமிழ்ச்செல்வி தான் இது எல்லாத்தையும் பண்ணதுன்னு நினச்சி தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டே அனுப்புனாங்க. அது உனக்கு தெரியலையாடி? இப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பத்தான் இருந்துட்டு மலர்கிட்ட, இங்கே பாருடி, சேதுவும் கருப்பும் ரொம்ப பதட்டமாக போனாங்க. வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு வேற போனாங்க. அங்கே போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலடி, முதல்ல ஃபோன் பண்ணி என்னன்னு கேள்றி அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க அம்மாச்சி நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு கருப்பண்ணனுக்கு கால் பண்ணுறாங்க. கருப்புக்கு கால் பண்ண உடனே நம்ம கருப்பும் அட்டன் பண்ணி, சொல்லு மலரு, அண்ணன் வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, ரொம்ப அவசரமாக வேற போனீங்க, என்னாச்சுன்னு, எதுக்காக போனீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், மலரு இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதாவது தமிழ்ச்செல்வி, அதாவது ஒரு ஜெனிக்கும் சக்திக்கும் தமிழ்ச்செல்வி தான் கல்யாணம் பண்ணி வச்சதுன்னு நம்ம தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்புனாங்க இல்லையா? அதுக்கு எதுக்குமே நம்ம தமிழ்ச்செல்வி காரணம் கிடையாது அப்படின்னு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே புட்டு வைக்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? இப்படியா நடந்துச்சு? என்னால் நம்பவே முடியலண்ணே. வீட்டிலே இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் திருட்டு வேணாமா பண்ணிக்கிட்டு மற்றவங்க மேலே பழிய போட்டுட்டு அவங்களால எப்படிண்ணே இப்படிலாம் இருக்க முடியுது? என்னால் நினச்சி கூட பார்க்கலண்ணே. இப்போது போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களேண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மலரு, இப்போது போலீஸு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சேது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையில் கையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்க மாமாவும் ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இனிமேல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாமே குழப்பத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கண்ணே, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணி எனக்கு சொல்லுங்கள், பாப்பா அல்றா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, அடியே என்னடி நடந்துச்சா சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பத்தா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே, ஐயோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஈஸ்வரியா, நல்லவ மாதிரியே வீட்டில் இருந்தாலே இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு போயிருக்காளே, இப்போது என் பேத்தி இங்கே இருக்கிறதுக்கு காரணம் அவதானா, அவளுக்கு தேவைதான், அவள் ஜெயில் தண்டனை அனுபவிச்சாதான் அவள் திருந்துவா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன
நம்ம அது இது வசந்தி இருந்துட்டு என்ன என்னம்மா என்னம்மா ஆச்சு, என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. ஐயோ கடவுளே, என் பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. இனிமே என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பேரன் வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்குறானா இல்லையான்னு பாருடி அப்படின்னு சொல்லவும் மலர் இருந்துட்டு, இங்க பாருங்க அம்மாச்சி, கண்டிப்பா தமிழ்ச்செல்வி இந்த விஷயத்துல இனிமே இறங்கி வரவே மாட்டா, அவ சேது மாமாவை மன்னிக்கவும் மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே என்னடி நீ இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, வேற என்ன சொல்றீங்க, தமிழ்ச்செல்வி ரொம்ப கோவத்துல இருக்கா, தான் பண்ணாத தப்புக்கு ரொம்ப பெரிய தண்டனை அனுபவிச்சிருக்கா, அப்படி இருக்கும்போது எப்படி அவங்கள எல்லாரையும் மன்னிப்பா, கண்டிப்பா யாரையுமே மன்னிக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. இங்க பாருடி மலரு, ஏண்டி இப்படி அபசகுணமா பேசுற, ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது ஒன்று சேர்த்துட மாட்டாங்களான்னு நான் எத்தனையோ கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன்டி. இங்க பாருங்க மச்சி, எனக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழும் தான் எனக்கும் தோணுது. ஆனா நடந்த விஷயமெல்லாம் அந்த மாதிரி இல்லையே, தமிழ்ச்செல்வியை ரொம்ப காயப்படுத்துற மாதிரி தானே எல்லா விஷயமே நடந்தது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி தமிழ்ச்செல்வி எல்லாத்தையும் மறந்து இந்த வாழ்க்கையை ஏத்துக்கணும்னு நினைக்க முடியும்? ஏற்கனவே இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப 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 யோசிச்சா தமிழ்ச்செல்வி. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் தமிழ்ச்செல்வி இந்த வாழ்க்கையை ஏற்றுப்பான்னு சத்தியமாக எனக்கு தோணலாமாச்சு. சரிடி, என்ன நடக்குமோ நடக்கட்டும், ஆனால் எல்லாமே நல்லபடியாக நடந்து நான் ஒரு நல்ல முடிவாக எடுத்தா சரிதாண்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு, அப்பா தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லையாப்பா, நம்ம தான்ப்பா அவள் மேலே தப்பான ஒரு பழியை போட்டு அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சிட்டோம்ப்பா. கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் அவளை கேட்டுட்டேன்ப்பா. நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்புப்பா. அவள் எத்தனையோ முறை என்கிட்ட சொன்னா, நான் எந்த தப்புமே பண்ணலை, எதுக்காக என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு. ஆனால் நான் தான் எதுவுமே புரிஞ்சுக்காம உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு நினைச்சு ரொம்ப கோபத்துல அவளை பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி திட்டிட்டேனேப்பா. இனிமே அவ மூஞ்சில எப்படி முழிப்பேன், நான் அவளை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்ப்பா? அவகிட்ட மன்னிப்பு கேட்டா அவ என்னை மன்னிப்பாளா? கண்டிப்பா அவ என்னை மன்னிக்கவே மாட்டாப்பா. எனக்கு மன்னிப்புன்றது ஒண்ணு இருக்கு, இல்லவே இல்லப்பா. என் வாழ்க்கை இனிமே இப்படியே போயிடுமாப்பா. ஐயோ கடவுளே, செய்யாத தப்புக்கு அவ்வளோ பெரிய தண்டனையை தமிழ்ச்செல்விக்கு கொடுத்துட்டனே, இப்போ அவ என்னை ஏத்துப்பாளா? அப்பா அவ என்னை ஏத்துப்பா தானப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சேது, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி உன்னை ஏற்றுப்பான்னு எப்படிப்பா நம்புற? கண்டிப்பாக உன்னை தமிழ்ச்செல்வி ஏற்றுக்க மாட்டா, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தப்பு பண்ணதெல்லாம் நம்மன்னு ஆயிடுச்சு. அதனால் நம்ம பண்ண தப்புக்கு நம்மளே போய் மன்னிப்பு கேட்கணும், போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா இல்லைப்பா, அவளோட மூஞ்சை என்னால் பார்க்க முடியாதுப்பா, அவளை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்புப்பா, எப்படிப்பா அவளை ஃபேஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சேது, தப்பு பண்ணான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளை கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு நீ காயப்படுத்திருக்க, இப்போ அவள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது தான் சரியா இருக்கும். அவ மன்னிக்கிறதோ மன்னிக்காததோ அவ இஷ்டம். ஆனா நம்ம மன்னிப்பு கேட்கறது நம்மளோட கடமை இல்லை. நம்ம பண்ணது மிகப்பெரிய தப்பு. நம்ம இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கவே கூடாது. பொறுமையா இருந்திருக்கணும், நல்லா விசாரிச்சிருக்கணும். ஏற்கனவே தமிழ்ச்செல்வி உன்னை ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தயக்கமா இருந்தா. ஆனா இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. உனக்கும் அவளுக்கும் இருக்கிற உறவு இந்த பஞ்சாயத்து முறையில அத்து விட்டாச்சு. இனிமே எப்படி எப்படி உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு அந்த குழந்தைங்களை இந்த வீட்டில் வளர வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல சேதோ. நடக்கிறதெல்லாம் பார்த்தாவே எனக்கு ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருக்குது. என்னென்னமோ அப்படியே கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு. இந்த ஈஸ்வரி இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவான்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம மோகனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நம்ம சேதோட வாழ்க்கையில் நம்மளையே குழி தோண்டி புதைச்சிட்டோமே, நம்மளும் பொறுமையாக வயசான பெரியவங்கன்ற முறையில் நம்ம சேதுக்கு புத்திமதி சொல்லியிருக்கணும். நம்ம அத்தை எவ்வளவோ சொன்னாங்க, இந்த விஷயத்தில் யாரும் அவசரப்படாதீங்க, தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு. அப்போ தான்
அத்தையும் நிறைய சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அத்தை பேச்சை கூட கேட்காம நம்ம தான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம மேலே தாங்க தப்பு. நம்ம சேதுக்கு நல்லது கெட்டது எதுன்னு புரிய வச்சிருக்கணும். ஆனால் நம்மளும் சேர்ந்து சேது கூட சேர்ந்து இப்படியெல்லாம் பண்ணதுனால தானே சேதுவோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாயிடுச்சு. இப்போ சேதுவோட வாழ்க்கையை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம்? நம்ம தமிழ்ச்செல்வி மூஞ்சில எப்படி முழிக்க போகிறோம்? ஐயோ கடவுளே, இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? சேதுவோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க வந்துட்டு, இங்கே பாரு சேது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஏது நடந்தாலும் பரவாயில்ல, அவள் உன்னை திட்டினாலும் பரவாயில்ல, அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வரதான் கரெக்டாக இருக்கும். வா சேது போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, வாயா வா, உன்னை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், கண்டிப்பாக நீங்கள் வருவன்னு எனக்கு தெரியும், அவள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம தமிழ்ச்செல்வி அப்பதான் வெளியே வந்து நிற்கிறாங்க. நம்ம சேதுவை மன்னிச்சு நம்ம தமிழ்ச்செல்வி ஏற்றுப்பாங்களா, இல்லை வேற என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.